அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு நம்ம ஜூன் 18th ஆஃப் டிஎன்டி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு இட், ஸ்ட்ரெயிட் அவே வி ஷால் கோ இன்டு த எடிட்டோரியல்ஸ். எடிட்டோரியல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் டேட்டா மஸ்ட் டிரைவ் ஆக்ஷன் நாட் ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கல். இது வந்து ஒரு சூப்பரான ஆர்டிக்கல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கிரிட்டிக்கலி எக்ஸாமின்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹெல்த் டேட்டா. ஓகேங்களா? எதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும்? ஹெல்த் டேட்டாவ வந்து நீங்க வெறும் ஹெட்லைன் மேனேஜ்மென்ட்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. இல்லன்னா அது பாசிட்டிவ்ஸ செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா ட்ரிவன் பாலிசி மேக்கிங்க்காக நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து பேசுறாரு. ஓகேங்களா? நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனா, அத விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வேல வந்து நம்ம எதெல்லாம் வந்து ஓல்டர் ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கு, இல்ல வந்து எந்தெந்த ப்ரோகிராம்ஸ்லாம் வீக்கரா இருக்கு, எதெல்லாம் நோ லாங்கர் சஃபிஷியன்ட் அத தீர்மானிச்சு, அத நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுல தான் நம்மளோட அந்த சர்வேவோடைய பலமே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வேல சிலதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் வருது. ஓகேங்களா? சில நேர்மையான, உண்மையான விஷயங்களும் நம்மளுக்கு அந்த சர்வே சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒபெசிட்டி ரைஸ் ஆயிருக்கு. டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் ரைஸ் ஆயிருக்கு. ஒபெசிட்டி வந்து அர்பன்லயும், அதுக்கப்புறம் அஃபிலியன்ட் குரூப்ஸ்ல இருந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் சோசியல் அண்ட் எக்கனாமிக் குரூப்ஸுக்கு போய் சேர்ந்துருச்சு. பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் ஒன்லி. எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்து அஃபிலியன்ட் பீப்புள் மாதிரியே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரியான கல்ச்சர்ல ஈடுபடுறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருதோ அதே தான் இவங்களுக்கும் வருது. ஓகேங்களா? ஆனா அது வந்து ஹெல்த் சர்வேஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ வந்து நீங்க ஒபிசிட்டி இருக்கு, இது இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, அதுக்காக சுட்டி காட்டுறதுக்காக மட்டும் கிடையாது. இட் இஸ் அபவுட் கோர்ஸ் கரெக்ஷன். ஓகேங்களா? அத நம்ம எப்படி கரெக்டா செஞ்சோமா, செய்யலையா அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஓகேங்களா? அப்ப ஏன் வந்து நம்மளால செய்ய முடியல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அபவுட் டெம்போரல் ப்ராப்ளம். இப்ப இருக்கக்கூடிய டேட்டா கலெக்ட் பண்றாங்கல்ல, அது இப்ப விட்டாலும் இது எதோட டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 23, 24ல எடுத்த டேட்டாவாம். அப்ப இப்ப ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்னா அது தனதாக்கிக்கிறது. அப்படி இல்லன்னா, இப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, இது வந்து பழைய டேட்டா. அதனால தான் இது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறது. ஓகே. அதே மாரியே பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ அன்ஃபேர் ஃபார் த பாலிசி மேக்கிங். அதனால எந்த ஒரு ஓல்ட் டேட்டா இருக்கிறதுனால பாலிசி மேக்கிங்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும். அதே மாதிரி அகாடமிக்ஸுக்கும் வந்து ரிசர்ச்சர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹோல்டு டேட்டா. ஸோ அதனால வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்து ஒரு ஒரு வேலையே இல்லாம போகுது. ரா டேட்டா வந்து லேட்டா ரிலீஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டடீஸ் அதுவுமே வந்து இட் லாசஸ் த இம்பாக்ட். டேட்டா லாசஸ் த இம்பாக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பாலிசி ஆக்ஷன். ஓகேங்களா? அது எல்லாமே மிஸ் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் டு ஹாவ் the data வந்து should have timely and relevant policy decisions. ஓகேங்களா? அப்போ அதுக்காக நம்ம என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, robust systems. ஓகேங்களா? And we have to have a identify lagging districts, regions எங்க இருக்கு, அதுக்கப்புறம் ரெகுலர் ரிவ்யூஸ், பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பாலிசி மேக்கிங் டிசிஷன்ஸுக்கு யூஸ் பண்றதுக்கு இல்லைன்னா வந்து டேட்டா ட்ரிவன் வந்து ப்ராசஸ் ட்ரிவனா மாத்துறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அப்ப இதுதான் வே ஃபார்வர்ட். வே ஃபார்வர்ட்ல பொறுத்த வரைக்கும் 5 வே ஃபார்வர்ட் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேஜர் நேஷனல் ஹெல்த் சர்வேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 30 to 40 டேஸ்க்குள்ள அந்த டேட்டாஸை வெளியிட்டுறணும். எடுத்து ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள வெளியிட்டு அதுக்கப்புறம் தேர் ஷுட் பி a நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல் ஜாயிண்ட் ப்ரிப்பேர்னஸ். ஓகேங்களா? அந்த நோட்ஸ் வந்து ஜாயிண்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இட் கேன் ட்ரிகர் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். டைம்லி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஹெல்த் லெவல் டேட்டா வந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து நடக்கணும். ஓகேங்களா? பேருக்குன்னு நடக்காம ஷுட் நாட் பி செரமோனியல், பட் இட் ஷுட் ஹாவ் ஒர்க்கிங் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? எல்லா தரப்பட்ட செக்ரட்டரிஸ்ல இருந்து, ஃபினான்ஸ்ல இருந்து, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்ல இருந்து
எல்லாருமே வந்து அந்த ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல தன்னுடைய பங்க ஹெல்த் டேட்டாஸ்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தே ஹாவ் டு டிஸ்கஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா நீட்ஸ் a சிஸ்டம் ஃபார் ஆப்டிமல் அண்ட் டைம்லி யூஸ் ஆஃப் சர்வே டேட்டா. அப்ப என்ன பண்ணணும், இன்டகிரேட்டட் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும். என்னென்ன ஹெல்த் சர்வே வருதோ அது எல்லாத்தையுமே இன்டகிரேட்டடா ஒரே பிளாட்ஃபார்ம்ல we have to process because a fragmented data produce fragmented policy. ஒரு இடத்துல என்ன நடக்குதுங்கிறது நம்ம ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு டேட்டா வச்சிருப்போம். அந்த டேட்டாவுக்கு மட்டும்தான் பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா we have to combine everything. அப்போ ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியா நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா ஃப்ராக்மெண்டட் பாலிசியா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரைமரி டேட்டா இருக்குல்ல, இந்த பிரைமரி டேட்டா அண்ட் சோர்ஸ் ஃபைல்ஸ் அது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ஸ் ரிசர்ச்சர்ஸுக்கு சீக்கிரமா போய் சேரணும். ஓகே, அண்ட் தென் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பட்ஜெட்ரி அலோகேஷனுமே வந்து டைம்லி பட்ஜெட்ரி அலோகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டேட்டா வித்தவுட் பட்ஜெட்ரி கான்சிக்வன்ஸ் ஆர் மியர்லி அன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன இதுதான். இந்த இந்த வார்த்தைக்காக தான் நான் இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்தேன். என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் எம்பதி. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் எம்பத்தி இல்லைன்னா லிமிட்ஸ், அந்த எம்பத்தி கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் எம்பத்தினா லிமிட்ஸ் அப்படின்னா வந்து நம்ம இப்போ யூஎஸ் எடுத்துக்கோங்க. யூஎஸ்க்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் யூஎஸ் நீட்ஸ் அஸ் அண்ட் வி நீட்ஸ் யூஎஸ். ஏன் அப்படின்னா பிகாஸ் யூஎஸ் திங்ஸ் தட் இந்தியா இஸ் அ இன்டிஸ்பென்சிபிள் பார்ட்னர் இன் இண்டோ பசிபிக். ஓகேங்களா. பட் பட் இட் ஹாஸ் லிமிட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, ஐயோ இவன் நமக்கு தேவை, அதனால இவன் கொஞ்சம் மனசு கோணாம நடந்துப்போம் அப்படிங்கிற அந்த எம்பத்தி இருக்குல்ல, இட் ஹாஸ் அ லிமிட். என்ன அப்படின்னா it will not, the US will not subordinate its priorities for Indian sensitivities. இதுதான் அந்த லிமிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் எம்பத்தி. ஓகேங்களா. இதை நம்ம இந்த இன்டர்நேஷனல் அந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் உடைய ஒரு ப்ராப்ளம்ஸா நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிள் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸா நம்ம எழுதலாம். யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் சரி, இல்ல ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப். எனி கண்ட்ரி would not sacrifice its priorities for the sensitives of the other countries which it thinks regarding low. ஓகேங்களா. தன்னை விட கீழே நினைக்கிற ஒரு கண்ட்ரிக்கு அந்த சென்சிட்டிவிட்டிய அது வந்து பெருசா நினைக்காது. ஓகேங்களா. இது யூஎஸ் இந்தியாவுக்கு பொருந்தும், இந்தியா நேபாளுக்கு பொருந்தும். ஓகேங்களா. இல்ல சைனா இந்தியாவுக்கு பொருந்தும், சைனா இந்தியாவுக்கும் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இல்ல, சைனா பாகிஸ்தானுக்கு பொருந்தும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் எம்பத்தி. நெக்ஸ்ட் வாட்டர் செக்யூரிட்டி. வாட்டர் செக்யூரிட்டி இஸ் சென்ட்ரல் ஃபார் த விக்ஷித் பாரத் அப்படின்ட்டு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி அவர் வந்து எழுதியிருக்காரு. இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் பத்தி எழுதியிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாட் ஆர் ஆல் த ஃப்ரேம்ஸ் இல்லைன்னா வந்து வாட் ஆர் ஆல் த திங்ஸ் விச் ஹாஸ் பீன் ரோல் அவுட், அந்த விஷயங்கள்னால நடந்த நன்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். இந்தியாவுடைய அந்த கண்ட்ரியோடைய யூனிக்கான விஷயம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நியர்லி 18, இட் இஸ் ஹோம் ஃபார் நியர்லி 18% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன். பட் ஆக்சஸ் டு ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்சஸ் பாத்தீங்கன்னா வெறும் குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ்ல நம்மளோட ஷேர் ஒன்லி 4%. அப்ப இந்த பேட்டர்ன், இந்த 4% அப்படிங்கிற அந்த விஷயத்த இஃப் யூ லிங்க் வித் த கிளைமேட் சேஞ்ச், ஓகேங்களா, வேர் ரேபிட் அர்பனைசேஷன், changing weather patterns, it increases the already pressured resource of water. ஓகேங்களா. அப்ப ஜல் சக்தி மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it has provided many missions like ஜல் ஜீவன் மிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின், அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜல் ஷான்சே ஜன் பகிரதி இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. அப்புறம் நமாமி கங்கே ப்ரோக்ராம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சம் அவுட்கம்ஸ் ஹஸ் பீன் டெலிவர்டு. பிகாஸ்
None of the sector, very few sector shapes a holistic thing like human dignity, economic growth, public health, agriculture, environmental sustainability, like water is doing. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு ஸ்கீமா என்னென்ன பண்ணிருக்கு, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஜல் ஜீவன் மிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது அது ரோல் அவுட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 17% ஆஃப் த ரூரல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹேட் ஒன்லி டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ். இப்ப கிட்டத்தட்ட 81% ஆஃப் த ரூரல் இந்தியா ஹேஸ் டேப் வாட்டர் கனெக்ஷன் அண்ட் பை 2028 த கவரேஜ் வில் பி ஆஃப் 100%. ஓகேங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா, rural women who are spending billions of hours for each hour for each day each year for fetching water, அவங்களுடைய டைமை சேவ் பண்ணுது. இப்ப இதை சேவ் பண்றதுனால they can invest in education, livelihood, child care and other economic activity. ஓகேங்களா? And safe access to drinking water also reduces the out of pocket public expenditure which is arising because of the water-borne diseases. ஓகேங்களா? அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கையில இருந்து காசு போட்டு நம்மளுடைய செலவினங்களை குறைக்குதான். ஓகேங்களா? ஏன்னா சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வாட்டர் பார்ன் டிசீஸை கம்மி பண்ணும். அப்ப அதனால நமக்கு அதுக்கு செலவு கம்மி தானே அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? செகண்ட், ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் இருக்கு பாத்தீங்களா? இதுவுமே அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் WHO, it has averted more than 3 lakh diarrhea deaths. ஓகேங்களா? அண்ட் தென் ஹவுஸ் ஹோல்ட் டாய்ல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிரிங்கிங் டிக்னிட்டி, பிரைவசி அண்ட் சேஃப்டி டு த மில்லியன்ஸ் ஆஃப் ரூரல் உமன். அண்ட் ஒரு படி மேல போய் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபிகேஷன் ஃப்ரீ கண்ட்ரில இருந்து we are moving towards sustainable solid and liquid waste management under the 2.0 of Swachh Bharat Mission Gramin. அண்ட் ஜல் சஞ்சே ஜான் பகீரதி இனிஷியேட்டிவ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் கன்சர்வேஷன், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜை நம்ம இனிஷியேட்டிவா பண்றோம். நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு நமாமி கங்கே ப்ரோக்ராம்ல we are doing sewage treatment capacity, reducing biochemical oxygen demand and also bringing down the effluent discharge. ஓகேங்களா? எவ்வளோங்கிறதுலாம் தேவையில்ல, பட் இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அதே மாதிரி வாட்டர் சேலஞ்சஸ் இந்த 21st செஞ்சுரி, அதை வந்து ஐசோலேட்டடா நம்மளால வந்து இன்டர்வென்ஷன் பண்ண முடியாது. வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஷுட் பி ஆஃப் அ கனெக்டட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறாங்க. ட்ரிங்கிங் வாட்டரா இருக்கட்டும், சானிடேஷனா இருக்கட்டும், ரிவர் கன்சர்வேஷனா இருக்கட்டும், இரிகேஷன் எஃபிஷியன்சியா இருக்கட்டும், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜா இருக்கட்டும், வேஸ்ட் வாட்டர் ரீயூஸ் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே we have to view it as a part of connected ecosystem. So today's investment in water is not merely environmental expenditure, இது developmental expenditure அப்படி நம்ம பார்க்க கூடாது. developmental expenditure நம்ம பார்க்க கூடாது. It is a long term investment for national resilience நம்மளுக்கு. ஓகேங்களா? So it it is coming together of three important things. ஒன்னு responsive governance, இன்னொன்னு selfless leadership and active public participation. இதெல்லாம் சேரும் பொழுதுதான் நமக்கு தேவையான அந்த சஸ்டைனபிள் வாட்டர், ஓகேங்களா, இது நம்மளுக்கு அச்சீவ் ஆகுது. ஓகே, அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா யூகே அனௌன்சஸ் ஜூலை 15 as a trade deal implementation date. இப்போ ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து சைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியா வந்து யூகே கூடயும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்பதான் ரீசெண்டா இன்னொரு கண்ட்ரி கூட சைன் பண்ண இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்ளிகபிள் ஆச்சு. ஓகேங்களா? அதை பத்தி நம்ம ரீசெண்டா நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன்ல கூட பேசியிருந்தோம். அது என்ன கண்ட்ரி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட்னா இந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இருக்கக்கூடிய
இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கிராஸ் கண்ட்ரி எம்என்சிஸ்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து அந்த கண்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் அந்த சோஷியல் செக்யூரிட்டி மாதிரி வந்து ஒரு விஷயத்த அவங்க சேலரில இருந்து எடுத்துப்பாங்க. அது இந்தியாலயும் வேலை செய்யறாங்க, யூகேலயும் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2 இடத்துலயுமே அவங்க கிட்ட அவங்களோட சேலரில இருந்து எடுக்குறாங்கன்னா, 2 கண்ட்ரியும் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களோட சேலரி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்ப ஏதாவது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அப்புறம் அந்த கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஷேர் பண்ணிக்கும். இதுதான் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன். இத பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியா டு மீட் 3% ஆஃப் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளெண்டிங் பை ஃபினான்ஷியல் இயர் 2027. ஓகேங்களா? இப்ப அந்த கோலை வந்து அது மீட் பண்ண போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வந்து கோபர்தான் போர்ட்டலை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபர்தான் போர்ட்டல் இஸ் மெயின்டைன்ட் பை பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் நியூஸ். இதுல ஆர்பிஐ அண்ட் இட்ஸ் க்ரோயிங் பிசிக்கல் ரோல் அதை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் அப்படின்னா இட் வில் ஸ்பெண்ட், டாக்ஸ் அண்ட் பாரோ. அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா, ஸோ இது வந்து என்னது இஸ் அ பிசிக்கல் பாலிசி. அண்ட் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னா மேனேஜ் இன்ஃப்ளேஷன், ப்ரிசர்வ் கான்ஃபிடன்ஸ் இன் கரன்சி, சேஃப்கார்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் இஸ் மானிட்டரி பாலிசி. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஹாவ் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் கவர்மெண்ட் வில் ஹாவ் ஃபிஸ்கல் பாலிசி, சென்ட்ரல் பேங்க்ஸ் வில் ஹாவ் மானிட்டரி பாலிசி. இப்போ ஆர்பிஐயோட மேனேஜ்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன் ரீசெண்ட் இயர்ஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அண்ட் இன்டர்வென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ருபி, அப்புறமா வந்து ரீபேலன்சிங் ரிசர்வ் த்ரூ கோல்ட் சேல், ரிசர்வ் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோல்டை வந்து சேல் பண்ணிட்டு, அப்புறம் இன்க்ரீசிங் த ஃபாரின் கரன்சி ஹோல்டிங்ஸ் டு இம்ப்ரூவ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹோல்டிங்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதோட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ ஹஸ் கிவன் ரெக்கார்ட் சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் 2.87 lakh crores டு த யூனியன் கவர்மெண்ட் அண்டர் த எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்ஒர்க். இந்த எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம்ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018ல ஒரு கமிட்டி போடுறாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் கேபிட்டல் ஃப்ரேம்ஒர்க்கை கொடுத்து சர்ப்ளஸ் ஆன அமௌண்ட் இருக்குல்ல விச் இஸ் என்ஜாய்டு பை ஆர்பிஐ, இட் ஷுட் பி டிரான்ஸ்பர்டு டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் எப்படி கிடைக்குது, எக்ஸ்பெண்டிச்சருக்கு எப்படி எல்லாம் ஃபண்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸேஷன், பாரோயிங், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூ growth. டாக்ஸேஷன் உங்களால வந்து பொலிட்டிக்கல் கன்சென்ட் இல்லாம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பாரோயிங்ஸை இட் வில் பி டிசிப்ளின்டு பை த மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எக்கனாமிக் growth வந்து ரியல் growth இல்லாம உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா சென்ட்ரல் பேங்கோடைய டிரான்ஸ்பர்ங்கிறது டிஃப்ரெண்ட். இத உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தவுட் எனி நியூ டாக்ஸஸ், நியூ பாரோயிங்ஸ், growth வந்து நீங்க உருவாக்காம அந்த சர்ப்ளஸ் மட்டும் உங்களால வந்து எடுத்துக்க முடியும். இது எப்படியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிசிக்கல் அந்த ஸ்பெண்டிங் இருக்குல்ல, பிசிக்கல் ஸ்பெண்டிங் அத வந்து ஆஹ் ஒரு ஒழுங்கான ஒரு முறையில வந்து இப்போ இவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, காசு எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்கிறதுனால அந்த ஸ்பெண்ட் பண்றவங்க வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு 100 ரூபா தான் செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ரூபாய்க்குள்ள தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஆனா இதுவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட நமக்கு நமக்கு 100 ரூபா நமக்கு எப்பயுமே வந்துகிட்டே இருக்கு. இது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 50 ரூபா யாராவது தாத்தாவோ பாட்டியோ அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 150 ரூபாயா செலவு பண்ணுவோமா? அப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா செலவு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது. எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாம, எந்த ஒரு பேக்கேஜும் இல்லாம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிசிக்கல் ஃபெடரலிசம், இந்த நான் டாக்ஸ் ரெவென்யூ இருக்கு பாத்தீங்களா, இது இட் இஸ் கெயின் ஒன்லி ஃபார் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த டிவிசிபிள் பூல் ஆஃப் த இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா?
So which will not comes under the ambit of financial finance commission. Finance commission உடைய ஃபார்முலாஸ் கீழே வராது. ஓகே, அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இந்த ரிசீவிங் எண்ட். ஸோ இந்த growing ட்ரெண்ட் ஆஃப் அந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசி இருக்கு பாத்தீங்களா? இப்போ இன்க்ரீசிங் த டிவிடெண்ட் டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறமா வந்து டிவிடெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ், செஸ்ஸஸ், சர்சார்ஜஸ், பாரோயிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் ஒரு சேர நம்ம பார்க்கும் பொழுது தேர் இஸ் அ ப்ராக்ரசிவ் ஷிஃப்ட் இந்த பிசிக்கல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த இந்தியா டுவர்ட்ஸ் சென்டர் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை நம்மளால உணர முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அஸ் எவால்வ்டு ஃப்ரம், இது வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். Central bank has evolved from being primarily a guardian of monetary stability into increasingly important source of fiscal capacity to the center அப்படின்றத சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து ஆபத்தான ஒரு ட்ரெண்ட். ஸோ அதனால சென்ட்ரல் பேங்க் ஷுட் இம்ப்ரூவ் இஸ் அட்டானமி த்ரூ இன்ஸ்டிடியூஷனல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற அந்த ஃபேக்டை வந்து ஞாபகப்படுத்துறாங்க. ஓகேங்களா? வாட் டஸ் த இந்தியன் ருபி லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் அலோவ் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்தியன் ரஷ்யா, சாரி இந்தியன் ருபி இல்ல, இந்தியன் ரஷ்யா லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட். அப்ப இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட், ரீலோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா எல்லா லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் மாதிரியே தான் இந்த அக்ரிமெண்ட்டும். இட் இஸ் அ ஃபவுண்டேஷனல் மிலிட்டரி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். ஓகே, அண்ட் இது எதுக்காக மிலிட்டரி ஃபவுண்டேஷனல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் எதுக்காக லாஜிஸ்டிக்ஸ்னா ரெசிப்ரோக்கல் யூஸ் ஆஃப் ஈச் அதர்ஸ் பேசஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஃபார் சப்ளை ரிப்பேர் ஃபியூவல். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரி, ஏதோ இப்போ ரஷ்யா இருக்கு, ரஷ்யா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்டுக்கு போகணும், வால்டிவாஸ்க்கு வழியா வந்து வராங்க. தே கேன் யூஸ் த ஃபெசிலிட்டி இன் சென்னை அண்ட் தென் கோ ஃபார் மிடில் ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களுடைய ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அவங்களோட ஃபெசிலிட்டி, அவங்க நம்மளோட ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன் ஜென்ரல் எக்ஸசைசஸ், ஜாயிண்ட் ட்ரைனிங், போர்ட் ஆஃப் கால், ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப், டிசாஸ்டர் ரிலீஃப். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஎஸ் கூட நம்மளுக்கு லெமோயா அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு யூஎஸ் கூட. ஓகேங்களா? இதுதான் ஃபவுண்டேஷனல் மிலிட்டரி அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் இருக்க கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா வந்து கருதப்படும் பை யூஎஸ். ஓகேங்களா? 4மே நம்ம வச்சிருக்கோம். அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சிமிலர்லி வி ஹாவ் அக்ரிமெண்ட்ஸ் வித் 9 அதர் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அப்ப யூஎஸ், யூகே, பிரான்ஸ், வியட்நாம், ஜப்பான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ரஷ்யா அண்ட் நவ் அதுக்கப்புறமா வந்து ஓமன், இவங்க கூடலாம் நம்மளுக்கு இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதா சொல்றாங்க. பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் யார் கூடலாம் வந்து லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட் இருக்கு, எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வி ஆர் எண்டிங் டுடேஸ் செஷன். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஜாலியா இருங்க.